மகனே, மகளே, நீ மனிதர்கள் பார்க்கும் தங்கத்தை மட்டும் நினைக்கிறாய். ஆனால் நான் சொல்வது கண்ணால் காண முடியாத, ஆனால் வாழ்க்கையை மாற்றும் நித்திய தங்கம். நீ பல இரவுகளில் கண்ணீரோடு கேட்டாய், கர்த்தாவே, என் வாழ்க்கை ஏன் இப்படியே இருக்கிறது என்று. நான் உன் கண்ணீரை எண்ணிக்கொண்டிருந்தேன். நீ வீழ்ந்த ஒவ்வொரு நாளும் நான் உன்னை விட்டுவிடவில்லை. நீ நினைக்கிறாய், என் கைகளில் ஒன்றுமில்லை என்று. ஆனால் நான் சொல்கிறேன், உன் கைகளில் விதை இருக்கிறது. மனிதர்கள் அதை சிறியது என்று சொன்னார்கள். நீயே அதை அவமானப்படுத்தினாய். ஆனால் நான் சொல்கிறேன், நான் விதையில்தான் காடு உருவாக்குகிறேன். மகனே, நான் உனக்கு தங்கத்தை கொடுப்பேன் என்று சொன்னால், அது ஒரே நாளில் விழும் மழையல்ல. அது உன் உள்ளத்தில் உருவாகும் மாற்றம். நீ பயந்தாய், நீ பின்னடைந்தாய், நீ முயற்சி செய்தும் தோற்றாய். ஆனால் கேள், தோல்வி உன் அடையாளமல்ல, தாமதம் உன் முடிவல்ல. நான் உன்னை மறந்திருந்தால் நீ இங்கே இருக்க மாட்டாய். நீ இன்னும் சுவாசிக்கிறாய் என்பதே என் திட்டம் தொடர்கிறது என்பதற்கான சாட்சி. மகளே, நீ உன் வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டாய். அவர்கள் உயர்ந்தார்கள், நீ மட்டும் நின்றுவிட்டாய் என்று நினைத்தாய். ஆனால் நான் சொல்கிறேன், நான் உன்னை அவர்களின் பாதையில் நடத்தவில்லை. உனக்கான தனிப்பட்ட பாதை உண்டு. நீ கேட்டாய், கர்த்தாவே, எப்போது என்று. நான் அமைதியாக இருந்தேன். அது மறுப்பு அல்ல, அது தயார் செய்யும் காலம். தங்கம் உடனே கிடைக்காது. அதை நெருப்பில் போட வேண்டும், அடிக்க வேண்டும், உருக்க வேண்டும். அதேபோல நான் உன் குணத்தை உருக்கினேன், உன் அகந்தையை நீக்கினேன், உன் பொறுமையை வளர்த்தேன். நீ நினைத்தாய், என்னை யாரும் மதிக்கவில்லை என்று. ஆனால் நான் உன்னை மதிப்பின் அர்த்தம் கற்றுக்கொள்ளச் செய்தேன். மகனே, நான் உனக்கு கொடுக்கப் போகும் தங்கம் வெறும் பணமல்ல. அது நிம்மதி, தெளிவு, தைரியம், நிலைத்திருக்கும் ஆசிர்வாதம். நீ பணம் வந்தால் எல்லாம் சரியாகும் என்று நினைத்தாய். ஆனால் பணம் வந்தும் நிம்மதியில்லாதவர்களை நீ பார்த்திருக்கிறாய். அதனால் முதலில் நான் உன் உள்ளத்தை செழிப்பாக்குகிறேன். பிறகு உன் கைகளையும் நிரப்புகிறேன். நீ சிறியதை விசுவாசமாக கையாள கற்றுக்கொண்டாய். அதுதான் எனக்கு பிடித்தது. நீ திருடவில்லை, நீ பொய் பேசவில்லை, நீ சோர்ந்தாலும் என்னை விட்டுவிடவில்லை. அதனால் கேள், நான் உனக்கு தங்கத்தை கொடுப்பேன். மனிதர்கள் சொல்வார்கள், அவன் எப்படி உயர்ந்தான் என்று. அவர்கள் உன் கண்ணீரை பார்க்கவில்லை, உன் ஜெபத்தை கேட்கவில்லை. ஆனால் நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் நினைத்தேன். மகளே, இப்போது நீ பொறுமை கற்றுக்கொண்டாய். நீ நன்றி சொல்ல கற்றுக்கொண்டாய். நீ அமைதியாக காத்திருக்க கற்றுக்கொண்டாய். இதுதான் அறுவடைக்கு முன் வரும் அறிகுறி. நான் உன் வீட்டை ஆசிர்வதிப்பேன். உன் உழைப்பை உயர்த்துவேன். உன் பெயரை நிந்தையிலிருந்து சாட்சியாக மாற்றுவேன். நீ இன்னும் முழுவதையும் பார்க்கவில்லை. ஆனால் தொடக்கம் ஆரம்பித்துவிட்டது. நான் உனக்கு தங்கத்தை கொடுப்பேன். நீ அதை சுமக்க முடியும் நேரத்தில். நீ அதனால் அகந்தை கொள்ளாத நேரத்தில். நீ அதனால் பிறரை உயர்த்தும் நேரத்தில். காத்திரு, நான் தாமதிப்பதில்லை. நான் துல்லியமாக செய்கிறேன். மகனே, மகளே, நீ நினைக்கிறாய், இன்னும் எதுவும் மாறவில்லையே என்று. ஆனால் நான் சொல்கிறேன், மாற்றம் வெளியில் அல்ல, உள்ளே ஆரம்பித்துவிட்டது. நீ முன்பு கோபப்பட்ட இடத்தில் இப்போது அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டாய். நீ முன்பு முறையிட்ட இடத்தில் இப்போது ஜெபிக்க ஆரம்பித்தாய். அதேதான் மாற்றம். மனிதர்கள் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஒரே நாளில் பணம், ஒரே நாளில் பதவி, ஒரே நாளில் புகழ். ஆனால் நான் செய்கிற மாற்றம்
நிலைத்திருக்கும் மாற்றம். மகனே, நான் உன்னை காப்பாற்ற விரும்பவில்லை மட்டும், நான் உன்னை உருவாக்க விரும்புகிறேன். நீ கேட்டாய், கர்த்தாவே, ஏன் இந்த தாமதம் என்று. கேள். தாமதம் தண்டனை அல்ல, தாமதம் தயார். நான் உனக்கு தங்கத்தை கொடுத்திருந்தால் நீ அதை எப்படி கையாள்வாய் என்று நான் பார்த்தேன். அகந்தையோடல்ல, அவசரத்தோடல்ல, பயத்தோடு. அதனால்தான் நான் உன் குணத்தை கட்டினேன், உன் கனவை நிறைவேற்றுவதற்கு முன். மகளே, நீ பலமுறை தனியாக இருந்தாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. அது உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை ஆழப்படுத்தியது. ஆழம் இல்லாமல் நான் உயர்வத்தை கொடுக்க மாட்டேன். நீ நினைத்தாய், என்னை யாரும் உதவவில்லை என்று. ஆனால் நான் உன்னை மனிதர்களின் உதவியிலிருந்து என்னுடைய கைகளுக்கு கொண்டு வந்தேன். மனித உதவி முடிவடையும், ஆனால் என் கையிலிருந்து வரும் ஆசீர்வாதம் வரங்காது. மகனே, நான் உனக்கு கொடுக்கப் போகும் தங்கம் கடன் பயத்தை அகற்றும், குறை உணர்வை உடைக்கும், உன் தலைமுறையை உயர்த்தும். நீ உன் பிள்ளைகளை நினைத்து கண்ணீர் விட்டாய், எவர்கள் என்ன வாழ்க்கை வாழ்வார்கள் என்று. கேள், நான் உன் பிள்ளைகளுக்காகவும் உன் கண்ணீரை சேமித்து வைத்திருக்கிறேன். மகளே, நீ உன் கைகளை பார்த்து சொன்னாய், இதில் என்ன இருக்கிறது என்று. ஆனால் நான் சொல்கிறேன், அந்த கைகளில் உழைப்பிருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது. அதனால் நான் அவற்றை வெறுமையாக விடமாட்டேன். நீ சிறிய வாய்ப்பை அவமதிக்கவில்லை, சிறிய வருமானத்தை சபிக்கவில்லை. அதுதான் எனக்கு உன்னை பிடித்த காரணம். மனிதர்கள் பெரியதை தேடினார்கள், நீ உண்மையை தேர்ந்தெடுத்தாய். அதனால் கேள், தங்கம் வருவதற்கு முன் 3 அடையாளங்கள் வரும். முதல், நீ அவசரப்பட மாட்டாய், நீ பொறுமையோடு நடப்பாய். இரண்டாவது, நீ மற்றவர்களின் உயர்வைக் கண்டு பொறாமை கொள்ள மாட்டாய், நன்றி சொல்லுவாய். மூன்றாவது, நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வலியடைய மாட்டாய், அதை சாட்சியாக மாற்றுவாய். இந்த 3ம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது. மகனே, நீ இன்னும் தங்கத்தை கையில் பிடிக்கவில்லை, ஆனால் தங்கத்தை தாங்கும் மனதை நீ பெற்றுவிட்டாய். அதனால் பயப்படாதே, நம்பிக்கையை விடாதே, ஜெபத்தை கைவிடாதே. நான் சொன்னதை நான் நிறைவேற்றுவேன். நான் உனக்கு தங்கத்தை கொடுப்பேன், நீ அதனால் உடையாமல், நீ அதனால் உயர்ந்து, நீ அதனால் பலரை ஆசீர்வதிக்க. இது முடிவல்ல, இது நடுவன். மகனே, மகளே, இப்போது நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். நீ நினைத்தாய், தங்கம் வந்தால் என் வாழ்க்கை மாறும் என்று. ஆனால் நான் சொல்கிறேன், நீ மாறியதால்தான் தங்கம் வர முடியும். நீ முன்பு கிடைத்ததை பிடித்து வைத்தாய், இப்போது கிடைத்ததை பகிரக் கற்றுக்கொண்டாய். அதுவே உன் வாழ்க்கை திரும்பும் இடம். மகனே, நான் உனக்கு கொடுக்கப் போகும் தங்கம் உன்னை மற்றவர்களிடமிருந்து பிரிக்காது. அது உன்னை பலருக்கான பதிலாக மாற்றும். நீ கேட்டாய், கர்த்தாவே, நான் ஏன் இன்னும் கீழே என்று. நான் உன்னை பாதுகாப்பாக உயர்த்திக் கொண்டிருந்தேன். அவசர உயர்வு அவமானமான வீழ்ச்சியை கொண்டு வரும். ஆனால் நான் தரும் உயர்வு அமைதியாக நிற்கும். மகளே, நீ உன் குடும்பத்தில் மதிப்பில்லாதவள் போல உணர்ந்தாய். உன் வார்த்தைகள் கேட்கப்படவில்லை, உன் உழைப்பு கவனிக்கப்படவில்லை. ஆனால் கேள், நான் உன் வீட்டில் ஒரு புதிய காலத்தை தொடங்கப் போகிறேன். உன் சுமந்த பாரம் உன் பிள்ளைகள் சுமக்க மாட்டார்கள். நீ அனுபவித்த குறை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள். அதுதான் தலைமுறை ஆசீர்வாதம். மகனே, தங்கம் வந்த பிறகு மனிதர்கள் உன்னை அணுகுவார்கள். சிலர் அன்போடு, சிலர் தேவையோடு, சிலர் நோக்கத்தோடு. அப்போது உன் இதயம் சோதிக்கப்படும். நீ நினைவில் வை, நீ உயர்ந்தது உன் திறமையால் அல்ல, உன் முயற்சியால் மட்டுமல்ல, என் கிருபையால். அதனால் தாழ்மையை கைவிடாதே. மகளே, நீ உன் கடந்த காலத்தை மறைக்க வேண்டியதில்லை.
அது உன் அவமானம் அல்ல, அது உன் சாட்சி. நீ உடைந்தாய், நீ அழுதாய், நீ தோற்றாய். ஆனால் நீ எழுந்தாய். அதனால் நீ பேசும்போது மனிதர்கள் கேட்பார்கள், நீ ஜெபிக்கும்போது சங்கிலிகள் உடையும். மகனே, நான் உனக்கு கொடுக்கப் போகும் தங்கம் உன்னை அடக்காது, அது உன்னை விடுதலை செய்யும். நீ பணத்தின் அடிமை அல்ல. பணம் உன் கைகளில் இருக்கும், உன் இதயத்தில் அல்ல. அதேதான் உண்மையான செழிப்பு. நீ முன்பு ஒரு கதவை தட்டினாய், அது திறக்கவில்லை. இப்போது கதவுகள் உன்னை தேடி வரும். ஏனெனில் நீ கதவுக்காக காத்திருக்கவில்லை, நீ என் சித்தத்துக்காக காத்திருந்தாய். மகளே, நீ இன்னும் முழுவதையும் பார்க்கவில்லை, ஆனால் நிழலை பார்த்துவிட்டாய். மழைக்கு முன் காற்று மாறும், அதேபோல உன் வாழ்க்கையின் காற்று மாறிவிட்டது. நீ உன் ஜெபத்தில் இப்போது பயமில்லை, ஒரு அமைதி இருக்கிறது. அதேதான் பதில் நெருங்குகிறது என்பதற்கான அடையாளம். மகனே, நான் சொல்கிறேன், நீ நினைத்ததை விட அதிகம், நீ கேட்டதை விட மேலாக, நீ கனவு கண்டதை விட ஆழமாக நான் உனக்கு கொடுப்பேன். ஆனால் நினைவில் வை, நீ பெற்ற தங்கம் பலரின் கண்ணீருக்கு பதிலாக வேண்டும். அப்போதுதான் அது என் தங்கம். மகனே, மகளே, இப்போது நாம் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிறோம். பலர் இங்கேயே நின்று விடுகிறார்கள். ஆசிர்வாதம் அருகில் வந்தவுடன் அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். ஆனால் நீ இன்னும் என்னோடு நடக்கிறாய். அதனால் நான் உனக்கு கடைசி சோதனை பற்றி சொல்ல வேண்டும். மகனே, நான் உன்னை உடைத்த நாட்கள் முடிந்தது. இப்போது நான் உன்னை நம்ப முடியுமா என்பதை பார்க்கிறேன். நீ பெற்றதற்காக அல்ல, நீ இழந்ததற்காக அல்ல, நீ இன்னும் நம்புகிறாயா என்பதற்காக. சில நேரங்களில் நான் உன்னை ஆசீர்வதிப்பது போல தோன்றாது. மாறாக எல்லாம் அமைதியாக இருக்கும். அதுவே சோதனை. நீ கேட்பாய், கர்த்தாவே, இவ்வளவு வந்த பிறகு ஏன் இன்னும் அமைதி என்று. கேள், அந்த அமைதி புயலுக்கு முன்வரும் அமைதி அல்ல, அது அறுவடைக்கு முன்வரும் அமைதி. மகளே, இந்த கட்டத்தில் பழைய குரல்கள் திரும்ப வரும். முன்பு நடந்தது நினைவிருக்கா? மறுபடியும் தோல்வி வரலாம். அதிகம் நம்பாதே. ஆனால் கேள், அது என் குரல் அல்ல. என் குரல் பயம் கொடுக்காது, அது தைரியம் தரும். நீ இங்கே வந்தது உன் பலத்தால் அல்ல, அதனால் இங்கிருந்து நீ விழமாட்டாய். மகனே, நான் உன்னை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நீ தங்கத்தை விரும்புகிறாயா அல்லது என்னை விரும்புகிறாயா? இதுதான் கடைசி சோதனை. ஏனெனில் என்னை விரும்புகிறவனுக்கு தங்கம் பாதுகாப்பு, தங்கத்தை விரும்புகிறவனுக்கு நான் சோதனை. நீ உன் இதயத்தில் சொன்னாய், கர்த்தாவே, நீர் இருந்தால் போதும் என்று. அந்த வார்த்தையை நான் கேட்டேன். அதனால் கேள், இது உன் காலம். மகளே, நீ நீண்ட வாட்களாக மற்றவர்களை உயர்த்தினாய், மற்றவர்களுக்காக ஜெபித்தாய், உன் ஆசையை பின்தள்ளினாய். இப்போது நான் உன்னை அழைக்கிறேன், முன்னே வா. நீ பயப்பட வேண்டாம், நீ தாழ்மையை இழக்க மாட்டாய், நீ வழி தவற மாட்டாய். ஏனெனில் இந்த உயர்வு என்னால் நடத்தப்படும். மகனே, நான் உன் வாழ்க்கையில் சில கதவுகளை மூடினேன். அது தண்டனை இல்லை, அது திசை மாற்றம். நீ தவறான இடத்தில் வெற்றி பெற வேண்டாம் என்பதற்காக. இப்போது சரியான கதவு திறக்கப்படுகிறது. நீ தட்ட வேண்டியதில்லை, நீ கெஞ்ச வேண்டியதில்லை. அது என் நேரம். மகளே, நீ உன் கண்ணீரை மறைக்க முயன்றாய், ஆனால் நான் அதை விதையாக மாற்றினேன். அதே கண்ணீர் இப்போது சாட்சியாக மாறப்போகிறது. மகனே, கேள், நீ நினைத்தது போல அது சிறியதல்ல. அது ஒரு வாய்ப்பல்ல, ஒரு திருப்பம். உன் வாழ்க்கை முன்பு பிறகு என்று பிரிக்கப்படும். முன்பு பயம், பிறகு நம்பிக்கை. முன்பு குறை, பிறகு பூர்த்தி. முன்பு கண்ணீர், பிறகு நன்றி. நான் சொல்கிறேன், நான் உனக்கு தங்கத்தை கொடுப்பேன். அது உன்னை சுமையாக்காது, உன்னை சாட்சியாக்கும். மகனே, மகளே, இப்போது நீ ஒரு விசேஷமான காலத்தின் வாசலில் நிற்கிறாய். பலர் தங்கம் வந்த நாளை சத்தத்தோடு எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நான் தரும் தங்கம் அமைதியோடு வரும். நீ ஒரு நாள் எழுந்து இதை கவனிப்பாய். நான் பயப்படவில்லை, நான் கலங்கவில்லை, நான் அவசரப்படவில்லை. அதேதான் நான் உன் வாழ்க்கையில் செயல்படுகிறேன் என்பதற்கான முதல் அடையாளம். மகனே, தங்கம் வந்த நாள் வெறும் பணம் வந்த நாள் அல்ல. அன்று உன் உள்ளத்தில் ஒரு உறுதி இருக்கும். என்ன நடந்தாலும் நான் விழமாட்டேன்.
அது மனிதர்கள் கொடுக்க முடியாத நம்பிக்கை. மகளே, நீ இதுவரை உன் வாழ்க்கையை பிடித்துக் கொண்டு நடந்தாய். ஆனால் அந்த நாளில் நீ அதை என் கைகளில் வைப்பாய். அது பலவீனமல்ல, அது முழு நம்பிக்கை. அதே நாளில் சிறிய விஷயங்களிலும் நீ நன்றி சொல்ல ஆரம்பிப்பாய். முன்பு நீ சொன்னாய், இது போதவில்லை என்று. இப்போது சொல்வாய், இது போதும் என்று. அதேதான் நன்றி அறுவடை பூட்டி வைக்கிறது. மகனே, நீ கேட்பாய், கர்த்தாவே, இது நீ செய்ததா என்று. நான் சொல்வேன், ஆம், இது என் செயல். ஏனெனில் இதில் மனிதர்களின் சத்தம் இருக்காது, விளம்பரம் இருக்காது, பெருமை இருக்காது. ஆனால் நிலைத்திருக்கும் பலன் இருக்கும். மகளே, நீ முன்பு ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தாய். இப்போது வாய்ப்புகள் உன்னை தேடும். அது உன் முகத்தில் எழுதப்பட்டிருக்கும் அமைதியின் காரணமாக. மகனே, நான் உனக்கு கொடுக்கும் தங்கம் உன்னை அவசரப்படுத்தாது, உன்னை அழுத்தாது. அது உன்னை சீராக நடத்தும். நீ முன்பு ஒரே நாளில் எல்லாம் வேண்டும் என்று நினைத்தாய். இப்போது ஒவ்வொரு நாளையும் நன்றி சொல்ல கற்றுக்கொண்டாய். அதேதான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் இடம். மகளே, இந்த கட்டத்தில் நீ உன் கடந்த காலத்தை திரும்பி பார்க்க மாட்டாய் வலியோடு. நீ அதை அமைதியோடு பார்ப்பாய். அது நடந்தது நன்றாகத்தான் என்று சொல்வாய். ஏனெனில் அது இல்லாமல் இது வந்திருக்காது. மகனே, நான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒழுங்கை கொண்டு வந்திருக்கிறேன். உன் செலவுகளில், உன் உறவுகளில், உன் வார்த்தைகளில், உன் ஜெபங்களில். அந்த ஒழுங்குதான் ஆசீர்வாதத்தை தக்க வைக்கும். நீ பெற்ற தங்கம் ஒரு நாள் போகாது, ஏனெனில் அது என் கையிலிருந்து வந்தது. மகளே, நீ இனி மற்றவர்களை பார்த்து உன்னை அளவிட மாட்டாய். நீ உன்னை என்னோடு ஒப்பிட்டு நடப்பாய். அதேதான் உண்மையான விடுதலை. மகனே, நான் சொல்கிறேன், நீ இதை சம்பாதிக்கவில்லை, நீ இதற்கு தகுதி பெறவில்லை. இது கிருபை. அதனால் நீ பெருமை கொள்ள மாட்டாய், நீ பயப்பட மாட்டாய், நீ நன்றி சொல்லுவாய். அந்த நன்றிதான் இந்த தங்கத்தை உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கச் செய்யும்.